MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Naga double roasted rava and Naga kadalai maava. இந்த விஜய தொட்டோம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. ஏற்கனவே கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து இதோடு தாவேக்கா ஒளிந்து விட்டது. இதன் பிறகு அவங்க அரசியலுக்கே வரமாட்டாங்க என்று கொக்கரித்தது ஆளும் கட்சி. நீங்க யோசிப்பீங்க, எதுக்குடா இவங்களை தொட்டோம், எதுக்குடா இவங்க மேல கைய வச்சேன்னு நீங்க யோசிப்பீங்க. நான் பயப்படல, நான் தைரியமா இருக்கிறேன், மக்களோடு நான் தைரியமா இருக்கிறேன் என்கின்றதை சொல்றாரு. யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்றாரு. இல்ல அது ஒரு ரிவெஞ்சா போகுதான். இன்னொன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, கண்டவன் போனவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான், நேத்து வந்தவன்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆகலாம் என்று நினைக்கிறார்கள் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படி பேசலாமா? இன்று வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அப்படின்னு பெயர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நேத்து வந்தவர்கள், புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள், சினிமா பிரபலத்தை வைத்து ஆட்சி அமைத்து விடலாம், ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னா இதை யார சொல்றாங்க? நீங்க சொல்லுங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு. இல்ல உங்களதான். ஆனா நீங்க ட்ரிகர் பண்றீங்களா? இந்த ஒரு பேட்டில உருவாக்கணும். இல்லங்க தாவேக்காவா இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. நீங்க தற்குறிகள் சொல்றீங்களா? அப்ப அந்த தற்குறிகள் ஓட்டு போடும்போது உங்களுக்கு வாக்காளர்களாக தெரிஞ்சாங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது நாங்க தற்குறிகளா? நீங்க சொல்றீங்களா ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போனாவே தற்குறின்னு நீங்க சொல்றீங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, நான் முதலாக ஒரு படம் தயாரிப்பேன் என்றால் அது விஜய் அண்ணா வச்சுதான் நான் தயாரிப்பேன். அப்ப உதயநிதி ஸ்டாலின் தற்குறியா? அவர்தான் இப்ப இது அட்டையில செய்யப்பட்ட தாஜ்மஹால் தட்டுனாலே விழுந்துரும். அட்டை யாருன்னு 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். திமுக எப்படி ஒரு ஊழல் கட்சியாக இருக்கிறதோ அதே போலதான் அதிமுகவை நம்ம சொல்றோம். அப்ப அதிகாரத்தில் இன்று திமுக இருப்பதால் நம்ம திமுகவை கேள்வி கேட்கிறோம். அதிமுக இருந்தா அதிமுக நம்ம கேள்வி கேட்போம். 26ல அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா அன்னைக்கு தாவேக்கா எதிர்க்கும். 26ல தாவேக்கா தாங்க ஜெயிக்க போகுது. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதிகாரம் முழுமைக்கும் திமுக என்கின்ற ஒற்றை கட்சி மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லுவது சமத்துவமா பாசிசமா? பிரதர், நிலையான ஆட்சியை கொடுக்கணும். அதுதான் சரியான ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கணும்னா தனித்து நில்லுங்க. எல்லாரும் தற்குறிகள் தான் நீங்க சொல்றீங்க. இந்த தற்குறி நான் நேரடி சவால் விடுறேன். கூட்டணி கட்சியினுடைய தயவே இல்லாம கூட்டணியே வேணாம், 234 தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிடுவதற்கு தயாரா? நேரடி சவால். தாவேக்கா தனித்து போட்டியிட தயார்? வணக்கம் பிரதர். இப்போ நேத்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேச்சு அப்படின்றது பிளாஸ்ட் அப்படின்னு எல்லா பக்கம் அது வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அதை தவிர்த்து கூட அதை தாண்டி கூட இப்போ நம்ம ஆழமான ஒரு அரசியலை நோக்கி விஜய் அவர்கள் இன்னும் நகரணும் அப்படின்னு வச்ச கருத்துக்கு உட்பட்டே ஒரு காஞ்சிபுரத்தை ஒட்டி ஆழமான ஒரு விஷயங்களை எல்லாம் அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய பார்வையிலேயே சொல்லுங்க. ஏன்னா தாவேக்கால் இருக்கிறனால நான் கேட்குறேன். நாள்பட விஜய் அவர்களுடைய பேச்சு மெருகேறி வருது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு துணிச்சலின் அடையாளமாக தான் நம்ம அதை பார்க்கணும். அதாவது அவர் திரைத்துறையில் இன்னும் படம் நடித்து நல்ல செழிப்பாக அவர் வாழ்ந்திருக்கக்கூடும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்கின்ற ஒரு 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய ஒரு கட்சியை அவர் எதிர்கொள்கிறார். அப்படின்னா அவர் அரசியலில் மெருகேறியதால் தான் இந்த முடிவுக்கு அவர் வந்தார். அரசியலில் மிக உன்னிப்பாக பல விஷயங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை அவர் உருவாக்கினார். அவர் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த செயல்பாடையும் செய்யக்கூடிய தலைவர் கிடையாது. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த அடிப்படையில் தலைவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு பேச்சும் எல்லாமே அதற்கு பின்னாடி ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த தெளிவு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் நீங்கள் பார்க்கணும். விக்கிரவாண்டி நடைபெற்ற முதல் மாநாட்டில் 50 நிமிடம் அண்ணன் அவர்கள் பேசினாங்க, மிக சிறப்பான ஒரு உரை. அப்புறம் மதுரை மாநாட்டில் அண்ணன் அவர்கள் பேசினாங்க. பல இடங்களில்
அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. காரணம் என்னவென்றால், மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசுகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் எழுச்சியையும் சமூகத்தில் ஏற்படுத்தும். அப்படி ஒரு பேச்சாகத்தான் காஞ்சிபுரத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய பேச்சாக நம்ம பார்க்கணும். அவர் என்றைக்கோ அரசியலில் மெருகேறி விட்டார். மெருகேறியதால் தான் ரசிகர் மன்றத்தை நட்பணி மன்றமாக மாற்றினார். நட்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். மக்கள் இயக்கம்தான் இன்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியாக பரிணாமம் அடைந்திருக்கு. அவருக்கு அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது மக்கள் பணி, சமூக பணி. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தமிழ்நாடு முழுவதும் 8 கோடி மக்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மிக உயர்ந்த சிந்தனையோடு, பார்வையோடு, கொள்கை தெளிவோடு அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரு. அதனால் அரசியல் என்பது அவருக்கு புதுசு கிடையாது. அவர் என்றைக்கோ மெருகேறிவிட்டார். மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் மாறக்கூடிய ஒரு சூழல் அவரிடம் இருக்கிறது. இப்போது அதில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேர் எதிராக சில விஷயங்கள் பேசியிருக்காரு. முன்னுக்கு பின் முரண்னு கூட நான் சொல்கிறேன், அப்படி புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நம்ம மேலே வன்மம் இருக்கலாம். திமுகவை நோக்கி அவர் சொல்கிறாரு, நமக்கு அந்த வன்மம் இல்லை அப்படின்னு. அந்த உரையினுடைய நிறைவு பகுதிக்கு வரும்போது, ஏன்டா இந்த விஜய் பக்கத்தில் இருக்கிற மக்களை தொட்டோன்னு நீங்கள் யோசிப்பீங்க, மக்கள் அந்த நிலைக்கு உங்களை எடுத்துகிட்டு போவாங்கன்னு. முதல்ல எங்களுக்கு வன்மம் இல்லைன்னு சொன்னதும், ஏன்டா விஜயை தொட்டோன்றதும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். இல்லை, அது வன்மம் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அவர் பொது வாழ்க்கைக்கு வராரு. அரசியல் கட்சி ஆரம்பித்து பொது வாழ்க்கைக்கு வராரு. இயக்கமாக, நட்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக அவர் பொது வாழ்க்கையில் தான் இருந்தார். அப்போ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமென்றால் அரசியலில் நாம் போட்டியிட வேண்டும். போட்டியிட்டு மக்களுடைய வாக்கை பெற்று அதிகாரத்தில் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கே செயல் திட்டங்கள் மூலமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வரார். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது அதை ஜனநாயக ரீதியாக, கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும். ஆமாம், ஆளும் திமுக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் அவர்கள் தற்கூரிகள், அவர்கள் நடிகர்கள், கூத்தாடிகள், அவங்க பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் விசிலடிச்சாம் கும்பல் என்று தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டுறார். எந்த இடத்திலுமே நாங்கள் திமுக கட்சியை, ஆட்சியை மக்கள் துணையோடு ஜனநாயக போரில் வெற்றி பெற வேண்டும், தமிழக வெற்றிகளம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வரமே தவிர நாங்கள் அவங்க அழிந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சிறு நோக்கம் கூட எங்களுக்கு கிடையாது. இப்போ ஏன்டா விஜயை தொட்டோம்? ஆமாம், நீங்கள் கேட்கறது ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்கு முதலமைச்சர் ஆனார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக, உதவி செய்வதற்காக முதலமைச்சர் ஆனார். திமுக அதற்கு ஆட்சிக்கு வந்தது. நீங்கள் அந்த வேலையை செய்யாமல் 365 நாளும் தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்கலாம், நசுக்கலாம், அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை எப்படி தடுக்கலாம், ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்ய போனால் அதை தடுத்து நிறுத்துறீங்க. ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. மாநாட்டுக்கு அனுமதி கேட்டால் 1 மாதம் காக்க வச்சு தான் அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே எங்களை தடுக்கக்கூடிய வேலையை ஆளும் அரசு செய்வது மிகப்பெரிய தவறு இல்லை. நீங்கள் எங்களை நசுக்குவதற்காக அதிகாரத்துக்கு வந்தீங்களா, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்களா? அப்போ எங்களை நீங்கள் நசுக்குகின்ற பொழுது, ஒடுக்குகின்ற பொழுது உங்களை கேள்வி கேட்க வேண்டிய தார்மீக ஜனநாயக கடமை எங்களுக்கு இருக்குது. அதை எங்கள் தலைவர் சுட்டி காட்டுறாரு. எங்களை நசுக்குவதை விட மக்களுக்கு போய் உதவி செய்யுங்க. விவசாயிகள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த உதவியும் செய்யாமல் 365 நாளும் தாவேக்காவை எப்படி அழிக்கலாம், எப்படி வீழ்த்தலாம், அவர்கள் மீது எப்படி வன்மத்தை கக்கலாம், அவர்கள் மீது எப்படி விமர்சனத்தை கக்கலாம் என்கின்ற ஒரு சூழ்ச்சி வேலையில் நீங்கள் ஈடுபடுறீங்க, தொடர்ந்து ஈடுபடுறீங்க. அப்போது எங்கள் தலைவர் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏற்கனவே கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து இதோடு தாவேக்கா ஒளிந்து விட்டது, இதன் பிறகு அவங்க அரசியலுக்கே வரமாட்டாங்க என்று கொக்கரித்தது ஆளும் கட்சி. நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்குடா இவங்களை தொட்டோம், எதுக்குடா இவங்க மேலே கையை வச்சேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் பயப்படலை, நான் தைரியமாக இருக்கிறேன், என் மக்களோடு நான் தைரியமாக இருக்கிறேன் என்கின்றதை சொல்கிறாரு. யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்கிறாரு. இல்லை, அதுதான் ஒரு ரிவெஞ்சா போகுதான். ரிவெஞ்சு கிடையாதுங்க. நீங்கள் என்னை நசுக்க பார்க்குறீங்க. உங்களுடைய நசுக்களை பார்த்து நான் பயந்து விட்டேன் என்று தயவு செய்து எண்ணாதீர்கள். நான் தைரியமாக இருக்கிறேன், துணிச்சலாக இருக்கிறேன், பலத்தோடு இருக்கிறேன், மக்களின் துணையோடு இருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு அடக்குமுறை செய்தாலும் உங்களை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயார். நீங்கள் 75 ஆண்டுகள் ஆன கட்சி திமுகன்னு சொல்கிறீங்களா, அந்த கட்சியை நான் வீழ்த்துறேன். நான் துணிச்சலோடு இருக்கேன். நான் ஆரம்பத்தில் சொன்னதில் உறுதியாக இருக்கிறேன். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உறுதியாக நான் களத்தில் நின்று உங்களை உறுதியாக 2026 வீழ்த்துவேன் என்று ஆளும் திமுகவுக்கு அவர் அது செய்தியை சொல்லியிருக்கிறார்.
அப்போ எதிரிகள் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ, எதிரிகள் எந்த செயல்பாட்டில் ஈடுபடுகிறார்களோ அதற்கு ஏற்ற வகையில் தானே நம்ம பதில் சொல்ல முடியும். அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, கண்டவன் போனவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான், நேத்து வந்தவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான், நேத்து வந்தவன்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆகலாம் என்று நினைக்கிறார்கள் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படி பேசலாமா? அப்போ அதெல்லாம் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் நேற்று வந்தவர்கள் தான், இந்த நேற்று வந்தவர்கள் தான் உங்களை நாங்கள் வீழ்த்த போகிறோம், நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக கட்சிக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இப்போ இந்த தாவேக்காவா திமுகவா இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் நிறுவுறாரு. சட்டமன்றத்திலையும் சரி, பொது நிகழ்ச்சியிலையும் சரி, இல்லை தனியார் நிகழ்ச்சியிலையும் சரி, எங்களுடைய பேச்சு தவிர்த்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கூட இன்று வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அப்படின்னு பெயர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது நேற்று வந்தவன்லாம் யாரு? நேற்று யார் வந்தா? இப்போ தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி ஆரம்பித்து யார் வந்திருக்கா? நாங்கள் தானே வந்திருக்கோம். முன்னாடி கமலஹாசன் அப்படின்னு, கமலஹாசன் வந்து திமுகவில் ஒரு அங்கம் ஆயிட்டாருங்க, அது ஒரு அணியாகவே அவங்க மாறிட்டாங்க. நீங்கள் அவங்கள ஒப்பிடாதீங்க. நேற்று வந்தவர்கள், புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள், சினிமா பிரபலத்தை வைத்து ஆட்சி அமைத்து விடலாம், ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னா இதை யாரை சொல்றாங்க நீங்க சொல்லுங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்பையா சொல்றாரு? கிடையாது, உங்களதான். ஆனா நீங்க ட்ரிகர் பண்றீங்களா இந்த ஒரு பேட்டில உருவாக்கணும்? இல்லங்க, இல்லங்க, ஆட்சியில திமுக இருக்குங்க. அப்போ தாவேக்க ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? திமுகவை வீழ்த்திட்டு அந்த இடத்துல தாவேக்க ஆட்சிக்கு வரணும். அதை நாங்க சொல்றோம். ஆட்சியில் இருக்கின்ற திமுகவை அப்புறப்படுத்தி விட்டு, அகற்றி விட்டு, அந்த இடத்தில் தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய தயவோடு, மாணவர்களுடைய தயவோடு, தமிழ்நாட்டு மக்களின் தயவோடு, இளைஞர்களின் தயவோடு வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்தை தாவேக்கா கைப்பற்றும். திமுகவை வீழ்த்தி விட்டு தாவேக்கா அந்த இடத்துக்கு வரும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தாவேக்கான்னு ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பித்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், எங்கள் தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்கு தானே நாங்கள் கட்சி உருவாக்கியிருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு போயிட்டுருக்கு. அப்போது ஆட்சியில் இருக்கின்ற திமுகவை எதிர்ப்பது தான் துணிச்சல். இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் இங்கே அதிமுகவிற்கும் தாவேக்காவுக்கும் இடையே போர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ ஆட்சியில் திமுக இருக்குது. அப்போ திமுக இருக்கின்ற பொழுது ஆட்சியில் இருக்கின்ற திமுகவிற்கும் ஆட்சிக்கு வர இருக்கின்ற தாவேக்காவுக்கும் இடையே நடக்கின்ற ஜனநாயக அரசியல் போர், இதில் நாங்கள் வெற்றி பெற்று வருவோம் என்று நம்ம சொல்கிறோம். அதனால் அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். முதன்மை சக்தியாக தலைவர் வராரு, பிரைமரி ஃபோர்ஸாக வராரு, மக்களுடைய பேர் ஆதரவோடு வராரு, பெண்களின் அமோக ஆதரவோடு தலைவர் அவர்கள் வருகின்ற பொழுது தான் அந்த வரவேற்பையும் அந்த ஆதரவையும் பொறுத்து கொள்ள முடியாத ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிராக நாள்தோறும் வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறாங்க. அறிவு திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்துகிறாங்க. அந்த அறிவு திருவிழாவில் என்ன பேசணும்? அறிவார்ந்த கருத்துக்களை பேசணும், திராவிட சித்தாந்தத்தை பேசணும், தமிழ் தேசிய கொள்கைகளை பேசணும், இந்த தமிழ்நாட்டிற்காக போராடிய தியாகிகளை பற்றி பேசணும், தமிழ்நாடு எப்படி உருவானது என்பதை குறித்து பேசணும். இது குறித்து யாராவது பேசினாங்களா? அந்த அறிவு திருவிழாவில் நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, யாராவது பேசினாங்களா? அது அறிவு திருவிழா இல்ல, அவதூறை கக்கும் திருவிழா. சொல்லியிருக்காரு, அவர் தாங்க சரியா பேசினாரு, பேசியிருக்காரு, சரியா பேசினார், அதாங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க தற்குறிகள் சொல்றீங்களா? அப்ப அந்த தற்குறிகள் ஓட்டு போடும்போது உங்களுக்கு வாக்காளர்களாக தெரிஞ்சாங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது நாங்க தற்குறிகளா? நீங்க சொல்றீங்களே ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போனாவே தற்குறின்னு நீங்க சொல்றீங்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, நான் முதலாக ஒரு படம் தயாரிப்பேன் என்றால் அது விஜய் அண்ணா வச்சு தான் நான் தயாரிப்பேன். அவர் கால் ஷீட் என்னைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் என்னுடைய முதல் தயாரிப்பு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல. அப்ப உதயநிதி ஸ்டாலின் தற்குறியா? அவர்தான் இப்போ இது அட்டையில செய்யப்பட்ட தாஜ்மஹால் தட்டுனாலே விழுந்துரும். அட்டை யாருன்னு 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த கட்சியில் வாரிசுகளுக்கு திமுகவில் நீங்கள் பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு கருணாநிதி அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், திமுக என்ன சங்கர மடமா அப்படின்னு கேட்டார். இப்போ நாங்கள் கேட்குறோம், இப்போ திமுக இப்போ சங்கர மடமா இல்லையா? இப்போ வாரிசுகளுக்கு நாங்கள் பதவி கொடுக்க மாட்டோம், திமுக அப்படிப்பட்ட ஒரு கட்சியே கிடையாது என்று சொன்னார் ஐயா கருணாநிதி அவர்கள். அப்போ இன்று திமுக எந்த நிலையில் இருக்குது? சங்கர மடமா, இல்லை கோபாலாபுரம் மடமா, இல்லை கருணாநிதி மடமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் யாரு? ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரு? அம்மையார் கனிமொழி அவர்கள் யாரு? அப்போ ஒரே குடும்பம் அண்ணா அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கிய கட்சி, தமிழ் மாநிலத்துக்காக உருவாக்கிய கட்சி, மக்களுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட திமுக என்கின்ற கட்சி இன்று ஒரே குடும்பத்தின் கட்சியாக மாறி இருக்குல்ல. அப்போ நாங்கள் இதை கேள்வி கேட்குறோம். அப்போ இதை திரு உதயநிதி ஸ்டாலின் போன்ற அட்டைக்கத்திகள் தான் பதில் சொல்லணும்.
அவர் வந்து நோகாமல் அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. அதனால் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். அந்த கட்சியில் 50 வருஷமா 60 வருஷமா உழைத்து இன்று வரை மேலே வர முடியாத லட்சக்கணக்கான கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிய தொண்டர்கள் குமுறி கொண்டிருக்கிறாங்களே, அவர் நோகாமல் வந்துட்டாருங்க. ஈஸியாக வந்து இளைஞரணி தலைவரானார். இன்று வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அடுத்து வந்து திமுகவின் தலைவராக வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. அதனால் அவர் வந்து வாய்க்கு வந்ததை பேசுவார், அட்டன்னு பேசுவார், என்ன வேணால் பேசுவார். பேசிட்டு போங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கல்ல. இப்போ 2026 நீங்கள் அட்டகத்தியா இல்லை நாங்கள் அட்டகத்தியா என்று மக்கள் முடிவு செய்திருவாங்க. மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்கின்ற அடிப்படையில் களத்தில் நம்ம சந்திப்போம் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ தாவேக்கா மேலே வைக்கப்படக்கூடிய இன்னொரு விமர்சனம் அப்படின்றது அதிமுகவை பெரும்பாலும் நீங்கள் வந்து விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு, அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அப்படின்றாங்க. காரணம், எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பிராண்டை நீங்கள் எடுத்து முன்னிறுத்தும் போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா அப்படின்னு தான் நிலவரம் இருக்குது. அதனால் அதிமுகவினுடைய இடத்தை நோக்கி நகரணுன்றதுனால எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பிராண்டை பயன்படுத்திக்கிறாரு. அதனால அதிமுகவினுடைய தொண்டர்கள் கூட விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் எம்ஜிஆர் என்ற முகம். இல்லை, அப்படி கிடையாதுங்க. இப்போ அதிமுகவை நாங்கள் விமர்சிக்கவில்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் ஏதாவது காங்கிரஸ் எங்கேயாவது விமர்சிக்கிறோமா? இல்லை விடுதலை சிறுத்தைகளை எங்கேயாவது விமர்சிக்கிறாரா எங்கள் தலைவர்? இல்லை கம்யூனிஸ்டுகளை எங்கேயாவது எங்கள் தலைவர் விமர்சிச்சிருக்காரா? 50 ஆண்டுகள் ஆட்சி மதிமுகவை எங்கேயாவது நம்ம விமர்சிக்கிறோமா? கிடையாது. அப்போ ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை மக்களிடம் தவறாக பயன்படுத்தி கொள்கின்ற மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகின்ற அதிகாரத்தை கேட்பது தான் துணிச்சல் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இங்கே திமுக ஆட்சியில் இருக்குது, மாநிலத்தில். ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. அப்போ மாநிலத்தில் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகின்ற திமுகவை அரசியல் எதிரியாகவும், ஒன்றியத்தில் மக்கள் விரோத பாசிச செயலில் ஈடுபடுகின்ற பிஜேபியை கொள்கை எதிரியாகவும் நம்ம பிரகடனம் படுத்திட்டு தான் நம்ம பொது வாழ்க்கைக்கு வரோம். இதே இந்த இடத்துல அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுகவை நாங்கள் விமர்சிச்சிருப்போம். அதுக்காக வந்து அதிமுக ஒன்றும் ஊழல் கட்சியில் நம்ம சொல்லலை. அதிமுக என்பது ஒரு ஊழல் கட்சி தான். திமுக எப்படி ஒரு ஊழல் கட்சியாக இருக்கின்றதோ அதே போல தான் அதிமுகவை நம்ம சொல்கிறோம். அப்போ அதிகாரத்தில் இன்று திமுக இருப்பதால் நம்ம திமுகவை கேள்வி கேட்குறோம். அதிமுக இருந்தால் அதிமுக நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். 26 அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா அன்னைக்கு தாவேக்கா வந்து எதிர்க்கும். 26 தாவேக்கா தாங்க ஜெயிக்க போகுது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தானே தமிழ்நாட்டில் நடக்க போகுது. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார். அதற்கான சூழலும் அதற்கான காலமும் அதற்கான எழுச்சியும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் திமுக நாள்தோறும் வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு, கொத்தடிமைகளை வைத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பத்திரிகையாளர்னு உட்காந்துக்கிறாங்க, ஊடகவியலாளர்னு உட்காந்துக்கிறாங்க, அரசியல் விமர்சகர்கள்னு உட்காந்துக்கிறாங்க, அரசியல் திறனாய்வாளர்கள்னு உட்காந்துக்கிட்டு அதிகாரத்துக்கு வராத தாவேக்காவை ஏன் விமர்சிக்கணும்? இது வரைக்கும் தாவேக்கா ஆட்சியில் இருந்ததா? இல்லை. தாவேக்காவல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தமிழக வெற்றி கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கா, இல்லை திமுக சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கா? ஆட்சியில் இருக்கிறவங்கள தான். அதான் யார் இருக்கா நீங்க சொல்லுங்க. திமுக. அப்போ திமுகவை பார்த்து கேள்வி கேட்காதவர்கள் ஒரு ஜனநாயக போரில், இந்தியா என்கின்ற ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்க. நீங்களும் ஆரம்பிக்கலாம், நானும் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அந்த அடிப்படையில் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காரு. நீங்கள் எப்படி கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் எப்படி திமுகவை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. தமிழ்நாடு என்ன திமுகவுக்கு பத்திரம் எழுதி போட்டிருக்கா? இல்லை அதிகாரம் என்பது இங்கே எல்லாருக்கும் நிலையானதா? இது ஒரு ஜனநாயக நாடுங்க. ஓட்டு போடுற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. 18 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அப்போ அந்த வாக்கை பெற்று தான் நாங்கள் அதிகாரத்துக்கு வரப்போகிறோம். அப்போ நாங்கள் மக்களிடம் போய் எங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, திமுக செய்த அட்டூழியங்களை மக்களிடம் எடுத்துரைக்கிறோம். அதை மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்த்து எங்களை வரவேற்கிறாங்க. அப்போ அதே போன்று தான் நீங்கள் மக்கள் மன்றத்தில் போயிட்டு தாவேக்கான்ற கட்சி சரியில்லைங்க, அது இப்படி போதுங்க அப்படி போதுங்க நீங்கள் சொல்லணும். ஆனால் அதை விட்டு சினிமாக்காரர், கூத்தாடி, தற்குறிகள், இதை தாண்டி வேறு ஏதாவது பயன்படுத்துறீங்களா? நாங்கள் ஆச்சரியக்குறிகள், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் குறி என்று எங்கள் தலைவர் சொல்கிறார். அப்போ தற்குறிகள் என்று நீங்கள் யாரை விமர்சிக்கிறீங்க? அப்போ தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அப்படி விமர்சிக்கிறீங்களா? அப்போ வாக்குக்காக ஒரு நாடகமும், உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் ஓட்டு போட்ட மக்களையே வந்து தரம் தாழ்ந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னா இது ஒரு அரசியலா? இது ஒரு ஜனநாயகமா? திமுக சொல்கிறாங்களே சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், இந்த மூன்றும் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு காரணம் திமுக என்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணின்றாங்க அவங்க,
இந்தியா கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்களா இல்லையா பிரதர்? நீங்க பெரியாரிய மாடல், திராவிட மாடல், சமூக நீதி மாடல்னு பேசுறீங்களே, சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் தமிழ்நாடு அரசு இன்று வரை செய்யவில்லை? நீங்க கணக்கெடுப்பானாங்க, ஒரு ஆய்வு கூட ஏங்க நீங்க நடத்தல? சமூக நீதினா என்னங்க? சம வாய்ப்பு, சம உரிமைங்க. இந்த சாதி இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு, இவங்களுடைய பொருளாதாரம் இவ்வளவு தூரத்தில் இருக்கு, இவங்களுடைய வேலை வாய்ப்பு இவ்வளவு தூரத்தில் இருக்கு, இந்த மக்களுடைய வாழ்வியல் முறை இப்படி இருக்கு. அப்போ இவங்களுக்கு சரிசமமாக இவங்களுக்கான வசதிகளையும் இவங்களுக்கான இடஒதுக்கீடையும் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பது தானங்க சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய ஒரு நோக்கம், சமூக நீதியினுடைய ஒரு நோக்கம். இவங்க சமூக நீதினு சொல்றாங்களே, ஏன் இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை, ஆய்வு நடத்தலை? அது குறித்து வாய் திறந்தே பேச மாட்டேன்றாங்களே. சமத்துவன்றாங்க பிரதர். இப்போ சமத்துவனா உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுப்பதான சமத்துவம். இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பே இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. ஏன் அமைச்சரவையில் எல்லாரும் சேர்ந்து இல்லை? அது இங்க மாடலே இல்லைன்றாங்க. இது வந்து சமத்துவத்துக்கு திமுகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது, தமிழ்நாட்டு சமத்துவத்திற்கே எதிரானதுங்க. இது சமத்துவத்திற்கு எதிரானதா இல்லை. இதுதான் சர்வதிகாரம் நம்ம சொல்றோம். இதுதான் பாசிசம். அதாவது எங்களுடைய உழைப்பு வேணும், நாங்கள் உங்களுக்காக களத்தில் இறங்கி போராடணும், உங்களுக்காக பேசணும், உங்களுக்காக மக்களிடம் ஓட்டை கேட்டு வாங்கணும், மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதிகாரம் முழுமைக்கும் திமுக என்கின்ற ஒற்றை கட்சி மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லுவது சமத்துவமா பாசிசமா பிரதர்? நீங்க சொல்லுங்க பிரதர். நிலையான ஆட்சியை கொடுக்கணும், அதுதான் வந்து அப்ப நிலையான ஆட்சியை கொடுக்கணும்னா தனித்து நில்லுங்க. 234 தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிடுவதற்கு தயாரா? நேரடி சவால். தாவேகா தனித்து போட்டியிட தயார். 234 தொகுதிகளிலும் போட்டியிட எங்களிடம் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, களப்பணி செய்வதற்கு தோழர்கள் இருக்கிறாங்க, ஓட்டு போடுவதற்கு மக்களும் தயாராக இருக்கிறாங்க. நேரடியாக சவால் நம்ம சொல்கிறோம். நேற்று வந்த கட்சி தானே தாவேகா, எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் தானே, எல்லாரும் தற்கூரிகள் தானே நீங்கள் சொல்கிறீங்க. இந்த தற்கூரி நான் நேரடி சவால் விடுறேன். கூட்டணி கட்சியினுடைய தயவே இல்லாமல், கூட்டணியே வேணாம், திமுக தனித்து 234 தொகுதியில் போட்டி நீங்கள் அறிவிங்க, தாவேகா 234 தொகுதியில் தனித்து போட்டி, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் ஒரு 10-15 கட்சியை வந்து உதவிக்கு வச்சுக்கிட்டு அவங்களுடைய உழைப்பை சுரண்டி நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தை நீங்கள் மட்டுமே வைத்திருப்பது மிகப்பெரிய சர்வதிகாரம். அப்போ எங்கே சமத்துவம் இருக்குது? சமத்துவ மாடல்னு சொல்கிறீங்க, சமத்துவம் கிடையாது. ஜனநாயகம் அப்படின்றீங்க, ஜனநாயகம் உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. கரூர் விவகாரம் தொடர்பாக அங்கே நடந்தது சதி, அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, ஒரே நாளில் 41 பேர் இறந்துருக்கிறாங்க, அங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் பதிவிட்டவர்களை எல்லோரையும் வீடு வீடாக சென்று இந்த அரசு கைது செய்ததா இல்லையா? பத்திரிகையாளரை கைது செய்து சிறைப்படுத்தினார்களா இல்லையா? கரூர் சம்பவம் தொடர்பாக ஒளிபரப்பு செய்த ஒரு தொலைக்காட்சியை அரசு கேபிளில் இருந்து நீக்கினார்களா இல்லையா? இது ஜனநாயகமா? கருத்து சுதந்திரம் இருக்கிறது, எழுத்து சுதந்திரம் இருக்கிறது, பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. இதற்காக போராடிய கட்சி திமுக என்று சொன்னவர்கள் ஒரு கருத்தை சொல்ல விடலையே. அப்போ எங்கே இருக்குது ஜனநாயகம்? அப்போ சமூக நீதியும் கிடையாது, சமத்துவமும் கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது. அப்போ எதுவுமே இல்லாத போது இது சமூக நீதி மாடல், சமத்துவ மாடல், ஜனநாயக மாடல் என்று பேசுகின்ற பொழுது கோவம் வருதா இல்லையா பிரதர்? அதை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம். நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க, வாக்குறுதிகள் எல்லாம் பொய். 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறீங்க? ஒருத்தர் என்ன 100% நிறைவேற்றிட்டோன்றாரு, சிஎம் வந்து 99% நிறைவேற்றிட்டாருன்றாரு, 15% கூட நிறைவேற்றலைங்க இந்த அரசாங்கம். அப்போ நீங்கள் பொய்யை சொல்லி மக்களிடம் வாக்கை பெற்றிருக்கிறீங்க. அந்த பொய்யை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய கடமை அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் திமுக செய்யக்கூடிய அட்டூழியங்களை மக்கள் மத்தியில் தோலுரித்து கொண்டிருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக வன்மத்தை கக்குறாங்க. என்ன வேணா பண்ணிட்டு போங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தற்கூரின்னு நாங்கள் சொல்லவே இல்லை, விஜய் வேணா நாங்கள் சொல்லுவோமே ஒழிய மற்றவங்க யாரையுமே நாங்கள் அப்படி சொல்லலைன்னு TKS இளங்கோவன் அவர்கள் சொல்கிறாரு இல்லையா? அதாவது அறிவு திருவிழா அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பேசியவர்கள் எல்லாமே வந்து தரம் தாழ்ந்து தான் பேசுனாங்க, உரிமையில் தான் பேசுனாங்க, ரொம்ப அவதூறாக பேசுனாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் முன்வைத்தாங்க. அறிவு திருவிழா என்ற பேரில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒப்பாரி திருவிழா. தாவேகாவை விமர்சித்து பேசிய ஒரு திருவிழா. அதுக்கு திருவிழா கூட சொல்லக்கூடாது, அது ஒப்பாரி. நாங்கள் தான் உங்களுக்கு எங்களை தான் ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்கிறல, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களை வந்து நசுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? எந்த இடத்துலையுமே அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வை நடத்த வேண்டும் என்றால் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. பல நிபந்தனைகளை முன்வைக்கிறீங்க. இதே வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க அப்படி பண்ணுவாங்களா?
அப்போ அவங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் செய்ய முடியுது, எங்களால் பண்ண முடியலன்னா இந்த தற்கூரிகளை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னா நாங்கள் தான் தற்கூரிகள்னு சொல்லிட்டோம். எஸ்ஓபின்றது எல்லாருக்குமானது தான். ஆனால் கூட்டணி கட்சிகள் அப்படி கிடையாது. இப்போ எல்லோருக்குமானது அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகிறாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகிறாரு, ரோட்டில் இறங்கி நடக்கிறாரு, மக்களை பார்த்து கை கொடுக்குறாரு. அப்போ அந்த எஸ்ஓபி எப்படி நீங்கள் தானே சொன்னீங்க, எல்லோருக்குமானதும் சொன்னீங்கல்ல, அப்போ எப்படி ஸ்டாலின் அவர்களால் செயல்பட முடியும்? அதை எடுத்து தான் நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்லைங்க, எஸ்ஓபி இன்னும் உருவாக்கலாங்க, அதற்கான நடைமுறை போயிட்டு இருக்குங்க. நீதிமன்றத்தில் அதற்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரோட்டில் இறங்கி நடக்கிறாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோட்டில் இறங்கி நடக்கிறாரு, மேம்பாலத்தில் நடக்கிறாரு, மக்களை போய் கை கொடுக்குறாரு. அப்போ நீதிமன்றத்தினுடைய அந்த மாண்பையே ஆளும் கட்சி மதிக்கலை அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லாம் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் நினைக்கிறாரு, எங்கள் கட்சியும் நினைக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் எங்களை தற்குறி என்று சொல்லட்டும். 1000 விளக்கு எம்எல்ஏ தான் மிக சிறப்பான முறையில் பதிவு செய்தார். அவர்கள் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, விளிம்பு நிலையை சார்ந்த இளைஞர்கள் தாவேகாவில் இருக்கிறாங்க. அவர்களை எல்லோரையும் தற்குறிகள் என்று சொல்லாதீங்க, இது ரொம்ப தவறு என்று யாருக்கு சொல்லியிருக்காரு? திமுகவினுடைய எம்எல்ஏ, திமுகவினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. நம்ம கட்சிக்காரங்க இப்படி தரம் தாழ்ந்து போகிறாங்க, இது தவறு என்று திமுக கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதை நம்ம எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்கணும், இதை யோசிக்கணும். இது காலமாக திமுக இப்படி தான் செய்யும். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது இதே தான் சொன்னாங்க. அவர் ஒரு நடிகர், அவர் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம், எல்லாரும் தற்கூரிகள், இதே தான் ஐயா கருணாநிதி அவர்கள் முன்வைத்தார். ஆனால் அந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் 13 வருஷம் திமுகவை வனவாசத்தில் உட்கார வச்சார். ஆட்சி அதிகார பக்கமே வரவிடாமல் தடுத்து நிறுத்திய மாபெரும் ஒரு வரலாற்று தலைவராக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க. அவரே அப்படி தான் சொன்னாங்க, காங்கிரஸோட பி டீம் அப்படின்னாங்க. இப்போ எங்களை பிஜேபி பி டீம்ன்ற ஒரு முத்திரை குத்துறாங்க. ஆனால் நாங்கள் பிஜேபியை மிக முதன்மையாக எதிர்க்கிறோம். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வருகின்ற பொழுது அவர் காங்கிரஸோட பி டீமு, காங்கிரஸ் சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாங்க. இப்போ யார் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கா? காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு கூடவே கூடாது அப்படின்னு சொன்ன திமுக இப்போ யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? காங்கிரஸோட. வெக்கமா இல்லை, அருவருப்பா இல்லையா? அப்போ விமர்சனம் கூட ஒரு ஆரோக்கியமானதா இல்லை, ஒரு நேர்மை இல்லை. எங்களை பார்த்து பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பிரதர், பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்ட அயோக்கியர்கள் யார் பிரதர்? வார்த்தை தடிமனா வருது, நீங்கள் தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க. இல்லை, தொடர்ந்து இந்த முத்திரையை அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கு. யார் வந்தாலும், ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்தோன்னு என்ன சொன்னாங்க? பிஜேபி பி டீமு, ஆர்எஸ்எஸ் தான் இவர் இயக்குதுன்னாங்க. இப்போ கமலஹாசன் அவர்கள் எந்த டீமில் இருக்காரு? திமுகவோட. அவர் பிஜேபி பி டீம் தானே. அப்புறம் எதுக்கு வெக்கமே இல்லாமல் அவர் கூட்டணியில் ஏன் நீங்கள் சேர்த்தீங்க? திமுக கொள்கை கட்சின்றார் எங்கள் தலைவர், வெளிப்படையாக சொல்கிறாரு திமுக கொள்ளை கட்சி. கொள்ளையடிப்பதற்கென்று தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உருவானதென்றால் அது திமுக தான். அண்ணா அவர்களுக்கு பிறகு நம்ம சொல்கிறோம். அண்ணா அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அந்த திமுக என்பது ஒரு மக்களுக்கான ஒரு கட்சியாக, மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருந்தது. என்றைக்கு அது ஒரு குடும்பத்தின் பிடியில் போனதோ அன்றிலிருந்து இன்று வரை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கு. இதை நான் சொல்லவில்லை. தமிழ்நாட்டினுடைய 2021 ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் பிரதர்? பிடிஆர் அவர்கள். மிக சிறப்பாக பொருளாதாரத்தில் அறிவு திறமை கொண்ட ஒரு நபர். அவரை அவசரமாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்கின்ற ஒரு பதவியில் இருந்து தூக்கிட்டு வேற ஒரு துறைக்கு ஏன் மாற்றினீர்கள்? சொல்லுங்க. ஏன் மாற்றினாங்க? அதை நான் சொல்லிடுறேன். ஏன் மாற்றினாங்கன்னா, அவர் ஒரு ஃபோனில் பேசுகிறார், ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் 30,000 கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு ஆடியோ ஒன்று பேசுகிறார். பேசுகிறவொன்னே அவசரமாக மாற்றுறாங்க. அப்போது திமுக ஒரு கொள்ளை கட்சி என்பதை, கொள்ளையடிக்கக்கூடிய கட்சி என்பதை நான் சொல்லலை, அந்த கட்சியை சார்ந்தவர்களே சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் திமுகவுடைய செயல்பாடு போயிட்டு இருக்கு. அப்போ திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த செயல்களை மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்கள் பேசிய, மருத்துவர் எழிலன் அவர்கள் பேசிய கருத்து என்பது உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து. ஏன் அவர் அப்படி பேசினார்னா, எங்களுடைய கொள்கை தலைவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவருடைய உறவுக்காரர், அவர் பேரன்னு சொல்கிறாங்க. திமுக அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகியை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா? இதையும் மனசாட்சி தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு தலைவரை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பல இளைஞர்கள் என்னிடம் பேசுவாங்க,
உண்மையிலே அஞ்சலி அம்மாள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. என்னைக்கு தாவேக்கனுடைய கொள்கை தலைவராக அஞ்சலி அம்மாளை நீங்கள் கொண்டு வந்த பிறகு தான் அந்த அம்மாவை நாங்கள் தேடி தேடி படித்தோம் புத்தகங்களை. படித்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஒரு புரட்சிக்கார பெண்மணியாக இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல தற்கூரிகள்னு, லட்சோப லட்சக்கணக்கான இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் தலைவருக்கு தான் இருக்கிறார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Naga double roasted rava and Naga kadale mava.